அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லது. உங்களை எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, வழக்கமாக செய்திகளை கொஞ்சம் வேகமாக மின்னல்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிலர் சொல்கிறாங்க செய்தி நல்லா இருக்குது, ஆனால் வேகமாக போகிறதுனால புரியலை, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பலரும் என்னிடத்துல சொல்லியிருக்கிறீர்கள். உங்கள் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ பொதுவாக நான் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பைபிளில் கையில் வச்சுருக்கீங்க, அதை நினைவுபடுத்த போதுனா போதும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கர்த்தரோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஒரு ஜஸ்ட்டு அந்த வசனங்களை ரிமைண்ட் பண்ணுறது தான் அதிகமாக நாம் செய்கிறது. என்றாலும் பல வருஷமாக நான் செய்தி பேசுகிறேன். அதிகபட்சம் 2.5 மணி நேரம் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் ஒரு சபையில். அப்புறம் 1.5 மணி நேரம் நிறைய பேசியிருக்கிறேன். அப்புறம் 1 மணி நேரம் பேசின செய்தி உண்டு. அடுத்தது 45 மினிட்ஸு, அப்புறம் 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துடுது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய சூழல், அதில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நான் கணக்கு பார்த்து தான் இதை செய்ய முடியும் இல்லையா, மொத்தமாக எடுத்துட முடியாது. ஸோ முன்னால் 3 மணி நேரம் ஆராதனை நடக்கும், அப்புறம் 2.5 ஆச்சு, 2 ஆச்சுலாம் நிறைய சூழல் இருக்குது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். இதுக்கு அப்புறம் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் நான் நிறைய பேசுகிறேன். 3 மணி நேரம் பேசியிருப்பேன். கடற்கரைக்கு போவோம், அங்கே போவோம். எனக்கு கட்டடம் ஃபேனெல்லாம் தேவை கிடையாது. மர நிழல், கடற்கரை, அங்கே எங்கெல்லாம் அது நடந்துக்கிட்டே இருக்குது, அது நடந்துகிட்டே இருக்கும். அங்கே பேசுகிறேன், தனிப்பட்ட முறையில் நிறைய விளக்கம் சொல்கிறேன். ஸோ சிலர் அப்புறம் இதெல்லாமே இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். இது அதனால தான் அப்லோட் பண்ணுறோம். 700க்கு மேலே செய்தி இருக்குது. செல்வின் நெகேமியான்னு என் பேரை நீங்கள் டைப் பண்ணால் யூடியூப் வரும், என் பேர் வரும். 3 பிளேலிஸ்ட் இருக்குது. செல்வின் நெகேமியா பிளேலிஸ்ட் அனுப்புனா 1, 2 நம்பர் போட்டிருக்கு. பழைய பஸ் மெசேஜ் எல்லாம் 1.5 மணிக்கு மேலே இருக்கும், நம்பர் போட்டிருக்கு. அதெல்லாம் 1ஆம் பாடம், ஆத்மீக மனுஷன், கிரியை, பலன், தேவனுடைய ராஜ்யம், நித்திய ஜீவன், உபத்திரவம், அப்படி போவோம். கொஞ்சம் நம்பர் போட்டிருக்கேன் 100 கிட்ட. அப்புறம் நம்பர் போடாமல் இருக்கும். நிறைய அப்புறம் எனக்கு முடியலை, போட்டுட்டேன். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களும் செல்வின் நெகேமியா தான். அங்கே இந்த யூடியூப் மெசேஜே இருக்கும். டைப் பண்ணுன்னு 500-600க்கு மேலே மெசேஜ் இருக்கும். எல்லாம் பைபிள் ஸ்டடி தான். பல இது நீங்கள் ரோல் பண்ணி போனீங்கன்னா பழசெல்லாம் இருக்கும். எல்லாமே ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கேன். ரொம்ப வருஷமாக நடக்குதில்ல. சரி, அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வித்தியாசமாக சமயம். இப்போ சமீபத்தில் யார் ராஜினி சிஸ்டரா அவங்க சொன்னாங்க, பூங்கோட்டு பகுதியில் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீட்டு கூட்டம் மாதிரி வீடுகள் தோறும் இல்லையா ஒரு கூட்டம் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக சொல்லி தந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்போ சொல்லியிருக்கோம், அந்த பக்கத்தில் உள்ள ஆள்லாம் உங்கள் வீட்டில் கூப்பிட்ருங்க. ஒரு 2 மணி நேரம் அதிகபட்சம், ஒரு சின்ன செய்தி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி பதில் நீங்கள் கேட்கணும். சும்மா நான் மட்டும் பேசினா போதாது, அதுக்கு பதில் அளிக்கக்கூடியது. 3வது எல்லாம் சேர்த்து ஒரு சுருக்க ஜபம். பாட்டு இருக்காது, இசைக்கருவி இருக்காது, வேற சத்தம் இருக்காது, பக்கத்தில் உள்ள ஆளுகளை தொந்தரவு பண்ணது இருக்காது. உங்கள் வீடுகளுக்கே செய்தி வந்துடும். நான் ஏற்கனவே நான் செய்கிறதா, எனக்கு எல்லாம் சமையல் செய்கிறேன். உங்கள் ஏரியாஸை நீங்கள் தெரிஞ்செடுத்து பக்கத்தில் உள்ளவங்களை சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நாங்கள் இலவசமாய் பெற்றது இலவசமாய் உங்களுக்கு தருவோம். அதிகபட்சம் ஆளுக்கு ஒரு கப்பு சுடு தண்ணி தரணும். சரியா, அதுக்கு கொடுத்தோன்னு தேவையில்லை, நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. அது நடந்து எனக்கு பாரி ஆண்டவர் தந்த வேலை நடக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் டைமை சொல்லுங்கள், எல்லாரும் கூடுங்க. இட்ஸ் ஃப்ரீலி. வீடுகள் தோறும் தானே ஆதி திருச்சபை நடந்துள்ள, அதுதான் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திடுங்க. நான் ரெடி, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொல்லி தருவோம். அதுக்கு தான் நம்ம வச்சிருக்க உயிரோட. இல்லைன்னா என்னைக்கே கொண்டு இருப்பார் அவர், வைக்கச்சக்காரில் செய்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நல்லது. நம்ம எழுப்புதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்குறோம். இங்கே கேட்குற செய்தி ஒரு தனி நபரையோ ஸ்தாபனத்தையோ சங்கத்தையோ மையமாக வைத்ததல்ல. உலகளாவிய ரீதியில் இயேசு நாமத்தில் நடக்கிற காரியங்களை அடிப்படையான நீங்கள் எல்லாரும் இந்த சபையில் இருந்தாலும் யூடியூப் வச்சு உலகம் முழுசும் நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ், கேள்விகளோடு தான் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே இருக்கிறவருக்கு பேச முடியாது. அதனால தான் ஓவரால் இதெல்லாம் என் மைண்டில் வரும். என் செய்தியும் எல்லா இடத்துக்கும் போகுது, சிங்கப்பூருக்கு போகுது, அமெரிக்காவுக்கு போகுது, இங்கிலாந்துக்கு போகுது, எல்லாம் போகுது, ஃபேஸ்புக் வழி எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. ஸோ அவர்களுக்கும் பயனடைய வேண்டுங்கிறதுனால ஒரு பொது புரிதல் தான் சொல்கிறோம். இது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தனியாக கேளுங்க. பாஸ்டர் இதை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லாம் தந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டே நான் இருக்கிறேன், கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அல்ல என் நம்பர் 9944526979 999944526979. நீங்கள் ப்ரைஸ் காட் ஒரு மெசேஜ் அடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த செய்தி சொல்லுங்கன்னா, சிலருக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன், சிலருக்கு அவங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி அவங்க அது 1.5 மணி நேரம் அது
லெங்க் வித்தியாசம் இருக்கும் ஆளாளுக்கு. இது ப்ரைவேட்டாக கொடுக்கும், ஏன்னா அப்படி தான் செய்ய முடியும், இங்கே செய்ய முடியாது. சரியா? நீங்கள் புரிஞ்சிருங்க. எவ்வளோ வேணாலும் தரலாம், ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நல்லா திட்டுங்க, பிரசங்க யார் நீர் தப்பு சொல்லுது நம்மளோட ஃப்ராடுன்னா அதையும் திட்டலையும் சொல்லிடுங்க. நீங்கள் திட்டுனா தானே நான் சரிப்படுவேன், இல்லை அதையும் செஞ்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போது எழுப்புதல் இன்னைக்கு 14ஆம் பாகமாக நம்ம பார்க்குறோம். செய்தி கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். நீங்கள் வசனங்களை மனசில் படிக்கணும். அப்போஸ்தலர் 26:18 என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட தேவனிடத்திற்கும் திரும்பும்படி அவருடைய கண்களை திறக்கும்படி நான் அனுப்புகிறேன். இப்போ இந்த வார்த்தைக்கு வந்திருக்கோம். கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்ணு குருடாக இருந்தோம், வழி முள்ளு கிடக்கா, வழி வேற குழி கிடக்கா, ஆபத்து இருக்குதா, பள்ளி இருக்கா, பாம்பு இருக்கா, பாச்சா இருக்கு, ஒன்றுமே நமக்கு தெரியாது. அப்போ கண் பார்வை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். கண் பார்வை இல்லைன்னு சொன்னால் எந்த ஆபத்தும் வர்றதை நாம் பக்கத்தில் வந்து வர்றது வரைக்கும், மேலே நம்ம அடிச்சுட்டு போகிறது வரைக்கும் அதை பார்க்க முடியாமல் போயிடுவோம். ஆகவே அந்த பார்வை மிக முக்கியமான காரியம். இங்கே இந்த கண் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த பார்வையை சொல்லலை. பல வேளை சொல்லும், பாஸ்டர் நாங்கள் முழிச்சு தான் இருந்தோம் பாஸ்டர், வந்துட்டு நாங்கள் நல்ல விழிப்பாக தான் இருந்தோம், உறங்காமல் தான் இருந்தோம், இப்படி வந்துட்டு. அப்போது இந்த கண் பார்வையும் தாண்டி பல விஷயங்கள் நமக்கு சம்பவிக்குது இல்லையா? நமக்கு தெரியல, நம்ம உணர்வில் வரையில இல்லையா? எங்களுக்கு எனக்கெல்லாம் தேவன் சில காரியத்தை நான் உறங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் சொல்லுவார், இப்படி ஒரு காரியம் சம்பவிக்க போது கவனமாரு, இல்லையோ கண்ணு மூடியாச்சு, மனசில் சொப்பனத்தில் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ கண் பார்வை வேண்டும். அதை விட முக்கியமாய் ஆன்ம பார்வை இல்லைன்னா மனக்கண் பார்வை வேணும். நீங்கள் மற்ற 24, 38, 39 நோவா காலத்தில் நல்லா தின்னாவா, குடிச்சாவா, கல் குடிச்சாவா, ஆடுனாவா, பாடுனாவா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ட்டு திருவிழாக்கள் அந்த நாள் இந்த நாள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாவ. ஜல பிரளயம் வாரி கொண்டு போகும் வரை உணராது இருந்தார்கள். தட் பாயிண்ட். சரியா? எல்லாம் நடந்து பாருங்க. ஆனால் வெள்ளம் வாரிட்டு போகிற விஷயம் மட்டும் யாருக்கும் கண்டலையும் தெரியலை, காதலையும் கேட்கல, மண்டையிலையும் உதிச்சலை. இப்போ புரிஞ்சு இல்லையா? உணர்வு இல்லாமல் இருந்தார்கள், வாரி கொண்டு போய்விட்டது. பிரசங்கி 9:12 மச்சங்கள் கொடிய வல்லையில் பிடிபடுவது போலவும் குருவிகள் கண்ணியில் அகப்படுவது போலவும் பொல்லாத காலத்தில் மனுப்புத்திரர் தங்களுக்கு சடுதியாய் நேரிடும் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வார்கள். எதிர்பார்க்கவே இல்லை பிரசங்கியாரு. இப்போ எதிர்பார்த்தா எல்லாம் வந்துட்டு இருக்குது, நினைக்கவே இல்லை. அப்படி திடீர்னு வந்துட்டு எங்கேருந்து வந்துட்டு தெரியலை. அப்போ சடுதி, நமக்கு தெரியாமல் உணர முடியாமல் நம்முடைய உணர்வு எல்லைகளை தாண்டி நடக்கிற காரியங்கள் நடக்குது. அப்போ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கண் பார்வை இருக்கிறது போல ஒரு ஆன்ம பார்வை, மனசில் ஒரு தெளிவு இருக்கணும். அதை தாண்டி தேவன் கொடுக்குற ஆவிக்குரிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். இது ரொம்ப அவசியம். மற்ற 13:15 அவர்கள் கண்ணு இருந்தும் காணல, காது இருந்தும் கேட்கல, இருதயத்திலே உணர்ந்து குணப்படாதபடி, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடி அவருடைய இருதயம் கொளுத்திருக்கிறது அப்படின்னு இருக்கு. இருதயம்னா மனசு நான் அவர்களுக்கு உணர்ச்சி கொடுக்க விரும்புகிறேன்னு முடியலை. அந்த மனசு அவ்வளவு தூரம் கடினப்பட்டிருக்கிறது, அது செயலிழந்திருக்கிறது அல்லது அதுக்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக இந்த மனக்கண்ணு என்ற ஒரு விஷயம் அதுதான் 2 Corinthians 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கினான். அப்போ மனசுக்கு ஒரு பார்வை, அறிவு, உணர்வு இருக்கு, அது குருடாக்கப்படக்கூடாது. அதை பிசாசு குருடாக்குகிறான். நீங்கள் மற்ற 23, 16, 17 குருடரான வழிகாட்டிகளே. இங்கே குருடர்னு யாரை சொல்லாருன்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த யூத போதர்கள் குருடரான வழிகாட்டிகளே. நீங்கள் ஏன் குருடரான வழிகாட்டி? அதில் ஒரு உதாரணத்தை சொல்லுவார். தேவாலயத்தின் பேரிலோ பலிபீடத்தின் மேலோ சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படி சத்தியம் பண்ணால் அது பயங்கர சத்தியம் பண்ணினால் பிரச்சனை இல்லை. நீ தேவாலயத்தில் சத்தியம் பண்ணினாலும் பலிபீடத்தில் சத்தியம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனைன்னு கேட்டால் அந்த தேவாலயத்தில் வைக்க காணிக்கை இருக்கு இல்லையா, பணம், அந்த தங்கம், அந்த பொண்ணு, ஆமாம், அந்த பலிபீடத்தில் வைக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தின் மேலே சத்தியம் பண்ணிட்டா அது மன்னிக்கப்படாத குற்றம். ஸோ ஆண்டவர் கேட்டார், அடமடையர்களா, நீ உனக்கு காணிக்கை முக்கியமா, அந்த காணிக்கையை பரிசுத்தப்படுத்துகிற தேவாலயம் முக்கியமா? இந்த காணிக்கை, இந்த பணம் கள்ளு கடையில் இருக்கவள அதுக்கு மதிப்பு வேற, அதே பணம் தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு வேறு. அப்போ அந்த பணம், பொண்ணோ, காணிக்கையோ அதுக்கு மரியாதையில் புனிதப்படுத்துவது எதுன்னா அது ஆலயம் தான் இல்லையா, அந்த பலிபீடம் தான். அந்த தேவனுடைய அந்த பரிசுத்தமான சூழ்நிலையில் நம்ம வாரதுனால தானே நமக்கும் புனிதம் வருது, இல்லைன்னா எல்லாரும் வருதானே கிடக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ இப்படி தான் அந்த குருடரான வழிகாட்டிகள், எவ்வளோ குருட்டத்தனம். அப்போது அந்த தவறான ஒரு அறிவு, தவறான ஒரு நம்பிக்கையை விதைப்பது குருட்டுத்தனம்.
என்று ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிற ஒரு காரியம் பார்க்குறோம். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவின் சுவிசேஷம்னு சொல்வது மூட நம்பிக்கை மார்க்கம் கிடையாது. மூட நம்பிக்கை மார்க்கம் கிடையாது. அதனால தான் சில உபதேசங்கள் காரியங்களை தப்பாக பயன்படுத்துறதை நான் விமர்சனம் பண்ணுவேன். தண்ணியில் முங்கி எழும்பினோன்னு நீ ஒன்றும் சுத்தமாயிட முடியாது, அது கழுவாது. ஞான ஸ்நானங்கிறது பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புது சிருஷ்டியாய் மாறுகிற ஒரு அனுபவம் என்று விளக்கம் சொல்லுவேன். இப்போ புரியுதா? தெளிச்சாலும் புனித நீர் கத்தோலிக்க சபையில் அப்படி தான் சொல்லுவாங்க. தண்ணீர்னாலே ஆத்துமாக்கள் புனிதப்பட வேண்டும் என்று திருவிழமா நீர்னு சொல்லி தான் தண்ணியை தெளிக்கிறாரு. தண்ணி தெளிச்சுட்டா புனிதம் வந்துடும், முங்கிறா புனிதம் வந்துடும். அப்படி வராது, அதுக்கு அர்த்தம் வேறு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தின்னு இருக்குது, கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் ரசத்தையும் வச்சுட்டு இறைச்சி ஆகிட்டு ரத்தம் ஆகிட்டுன்னு குடிச்சு அது உருப்பட மாட்டேன், நடக்காது, அப்படி செய்ய முடியாது. கர்த்தருடைய பந்திங்கிறது வேறு, அது இயேசுவின் சிலுவை பலியை நினைவுகிற விஷயம். அதெல்லாம் தனி தகவல், உங்களுக்கு தனி செய்தி ஒன்று இங்கே பேசின ஒரு செய்தியை அப்லோட் பண்ணியிருக்கேன், அது டீட்டெயில்டாக நுட்பமானது. சரி, இப்போ எல்லாமே மூட நம்பிக்கை. ஒரு பிரசாதம் கோயிலில் மற்றவன் சாமிக்கு முன்ன என்னத்தையோ வச்சுக்கிட்டு சாமிக்கு இதுதான் பிரசாதம் சாப்பிடு, சாமிக்கு அருள் வந்துடும்னு கொடுக்க இல்லையா, அது மாதிரி ஆக்கிட்டாங்க. எனக்கு அப்படி தான் ஆவியானவர் சொன்னார், இது அந்த லெவலுக்கு இந்த பேய் கொண்டு போகுது. இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, அதை தாண்டிய விஷயம். பயத்தோடும் பக்தியோடும் கழுவப்பட்ட இருதயத்தோடும் எப்படி அனுசரிக்கணும் என்கிறது அந்த செய்திகளில் நான் சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கை வழக்கங்கள் எதுவுமே இயேசுனுடைய சுவிசேஷத்தில் கிடையாது. இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் இல்லையா? மனசாட்சிப்படி, மனசாட்சி அறிவுப்படி கூட வாழ விரும்பாத தெரியாத யாரும் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இப்போ புரிஞ்சிருங்க, மனசாட்சி அறிவுப்படி வாழ விரும்பாத யாரும் நீங்கள் என்ன இயேசு கிறிஸ்து நாமத்தினா என்ன செஞ்சாலும் சரிதான், எந்த ஆராதனை கை கொண்டாலும் சரிதான், பாடினாலும் சரிதான், ஆடினாலும் சரிதான், நீங்கள் சாப்பிடாமல் தூங்காமல் ஜபங்களும் ஆராதனைகளும் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாம் வேஸ்ட். முதல் விஷயம் மனசாட்சி சுத்தமாகணும், இதுதான் பாயிண்ட். அதான் சொன்னேன் இல்லை, மற்ற 15:8 அப்போ நீங்கள் அதாவது இந்த ஜனங்கள் வாயினால் அழுதல் சேர்ந்து உதடுகளால் என்ன பண்ணுறாங்க, இருதயம் என்ன விட்டு விலை இருக்குது, மனுஷ கற்பனை இல்லையா உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ புரியுதா? மனசாட்சி இல்லாத யாரும், மனசாட்சி அறிவுப்படி வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளும், எந்த ஜபமும், எந்த அந்நிய பாஷையும், எந்த கையடியும் ஒன்றும் பயன்படாது, வேஸ்ட். அல்ல இல்லையா? அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்குது. இப்போ புரியுது இல்லையா? இப்படி தான் நான் விஷயத்தை புரிய வைக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்குற நிலைமை, ரொம்ப பாடிட்டா, ரொம்ப சத்தம் போட்டா, ரொம்ப அந்நிய பாஷை பேசிட்டா, ரொம்ப கையடிச்சிட்டா, ரொம்ப துள்ளிட்டா, ரொம்ப சத்தம் போட்டு என்னமோ நடக்க மாதிரி தான் இந்த மார்க்கம் படிப்பிச்சு வச்சிருக்கு. நாங்கள் தப்புன்னு சொல்லணும் இல்லை, நவர் ஒரு நாளும் கிடையாது. முதல்ல இந்த இடத்துக்கு வா, அப்புறம் ஆவியானவர் நடத்த இருப்போங்க, அதில் ஒன்றும் தலையிட முடியாது. சரியா? சரி, இப்படித்தான் நீங்கள் இந்த குருட்டுத்தனம், மூட நம்பிக்கைகள் எப்படி இங்கே ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் நுழைஞ்சிருக்குங்கிறத பேசிக் புரியுங்க. அதான் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப நடக்காம பரலோக தேவனுக்கு பிரியமானது, நன்மையானது இன்னதென்று பகுத்து பார்க்க உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா உங்க ஆராதனை யாரை அங்கீகரிக்க போறா இல்லையா? அந்த இடத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்கள் மனசில் அது வரட்டு. அப்படியே நீங்கள் வாழ்க்கை, அதை ஒரு மார்க்கத்தில் சொல்லுவாங்க, வாழ்க்கை வணக்கமே வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சிறந்த இறைத்தொழுகை என்பது ஒரு சிறந்த வாழ்க்கை முறைதான், ஒரு சிறந்த வாழ்க்கை முறைதான் ஒரு சிறந்த ஆராதனை. சரியா? அதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்போ ஒரு சிறந்த தேவ சித்தமான வாழ்க்கை முறை தான் சரியான ஆராதனை. அது இல்லாத எல்லாம் ஆராதனமே விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது. இது இப்படி தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். சரிதானே? என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அறியாமை, விவரக்கேடு. இப்போ நமக்கு நாட்டில் நிறைய சட்டம் இருக்குது, எல்லாம் நமக்கு தெரியாது. அவனவனுக்கு தோணும் மாதிரி செய்வான், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அவன் சொல்லுவான், இந்த சட்டப்படி நீ இந்த தப்பு செய்திருக்க, குற்றம் செய்திருக்கேன்னு சொல்லுவான். இவன் சொல்லுவான், அப்படி ஒரு சட்டம் இருக்குது எனக்கு தெரியாது. இல்லையா? நமக்கு தெரியாதுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி என்ன சட்டம் அவங்களே எழுதி வச்சிருக்கிறான், நமக்கு தெரியாது. அப்போ சட்டம் தெரியாததுனால சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். இதை தான் இங்கே சொல்லுது, ஜனங்கள் அறியாமைனாலே சிறைப்பட்டு, அதாவது சாத்தானுடைய பிடியில் சிக்கிறார்கள். சிறைன்னா என்னது? சாத்தானுடைய பிடிக்குள்ள சிக்குது. எதனால? அறியாமையினால. அதான் பாயிண்ட். அறியாமையினால சாத்தானுடைய பிடியில சிக்கிறாள். ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், செத்து போறாரு. சங்காரம்னா கொல்லப்படுதல் இல்லையா, அழிக்கப்படுதல். அறியாமையினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 34 அதிகாரத்தில் 8 வசனத்தில் என்ன, ஆசாரியர்களை குறித்து ஒரு கண்டனம். ஆசாரியர்களே,
நீங்கள் ஜனங்களுக்கு சரியாக போதிக்கவில்லை, நடத்தவில்லை. அதனால என் ஆடுகள் மலைகிழங்கு சிதறி திரிகிறது, காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. அல்ல அப்போ சிறைப்பட்டு விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகள்னு சொல்லுகிறவர்கள் சிறைப்படுவதற்கு யாரு காரணம்? அவர்கள் சாத்தாம்படியில் சிக்கிறதுக்கு யாரு காரணம்? முதலாவது போதகர். நான் உங்களுக்கு பிரசங்கியார், நான் தானே காரணம், நான் தான் முதல் காரணம். அடுத்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்லணும், நான் சொன்ன ஆண்டவரே அவைய கேட்கலன்னா அது அடுத்த லெவல். சரியா? சொல்லியிருக்கணும் இல்லையா உங்களுக்கு? சரி. அப்போ ஆசாரியர்கள் இப்படி இருக்கிறீர்கள், உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி அந்த பகுதிகளில் வசனங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுசும் ஆசாரியர்களுக்கு எதிரான காரியம்தான். ஸோ இப்படி அந்த குருட்டாட்டம் என்று சொல்வது பிசாசினால் உண்டாகிறது. அது மத தலைவர்களால் தான் ஜனங்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது. அதான் சாத்தானுடைய களைகளை விதைக்கிறவன் பிசாசு. அவர்கள் பொல்லாங்கனுடைய புத்திரர், தேவனுடைய புத்திரர் தேவனுடைய ராஜ்யத்தின் விதைகளை விதைக்கிறாங்க. அதனால தான் 2 கள்ளத்தனமான ஊழியக்காரர்கள் எல்லாம் நம்ம பெயர் சொல்லாட்டாலும் நம்ம ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சுட்டி காட்டோம்னா அவனை ஏமாத்துற சாத்தான் அவனை பயன்படுத்துகிறான். உன் வாழ்க்கையில் அழிவு வர நாளைக்கு பிறகு வந்துட்டு ஐயா பிரசங்கியார இயேசு ரத்தம்லாம் சொல்லி பார்த்து நடக்கலைன்னு நீ குழம்பி போயிடுவ. அதனாலேயாக சில விஷயத்தை நீ ஆண்டவருடைய வார்த்தையை பாரு, அவருக்கு பாதத்தில் காத்துரு என்று சொல்லி நான் அதை திருத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 23:15 படிக்கும்போது, நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் எல்லா இடத்தையும் சுற்றி தருகிறீர்கள், பூமி அனைத்தையும் சுற்றி தருகிறீர்கள். உங்கள் மார்க்கத்தான் ஆக்கின பின்பு ரெட்டிப்பாய் நரகத்தின் மக்களாக்கு. இப்போ அடுத்த பிரச்சனை எங்கே போகுதுன்னு பார்த்துக்க. இந்த மாதிரி மனிதர்களுடைய கையில் நீங்கள் சிக்குனா உங்களுக்கு தெரியாது, இவன் கொண்டு பாதாளத்தில் தள்ளப்பறான்னு உங்களுக்கு. அப்படி தானே நம்ம மார்க்கம் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே இது வேதத்தை எடுத்தாச்சுன்னா ஒன்றும் பொருந்த இல்லையே. ஏன் அப்போது கடைசியில் பாதாளத்துக்கு நரகத்துக்கும் கொண்டு போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுவார், நான் சொல்லலை. என்னட்ட சண்டை பிடிச்சிடாதுங்க. அப்போது தங்கள் மார்க்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு எல்லா கள்ளத்தனங்களையும் தந்திரங்களையும் கொண்டு தெரியவாங்க. அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதையாக வசனத்தை போட்டு வெளிப்பாருங்கள் என்று சொல்லுகிறோம். மத்தேயு 15:14 குருடனுக்கு 15:14 குருடனுக்கு வழிகாட்டினால் 2 பேரும் குழியிலே பத்தியெல்லாம், அவனும் குருடன், அவனுக்கும் கண்ணு திறக்கல, இவங்களுக்கும் கண்ணு திறக்கல. குருடனை வழி நடத்துகிற குருட்டு கூட்டத்துக்கு நிலைமை எப்படின்னு தெரியும். 1 தீமோத்தேயு 1:7 அவர்கள் தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். எல்லாருக்கும் பிரசங்கி ஆகணும், எல்லாருக்கும் போதகன் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பிரசங்கியார் ஆகிருது. அவங்க சொல்லுது என்னன்னு பலவேளை அவங்களுக்கு தெரியதில்லை. அந்த வசனம் சொல்லுதில்ல, யாக்கோபு 4:1 அதிக ஆக்கினை அடைவோம் என்று கருதி அறிந்து உங்களில் அநேகர் 4:1 தானே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று கருதி. யாக்கோபு 3:1 சொல்லு. என் சகோதரரே, என் சகோதரரே, என் உடன் ஊழியக்காரர்களே, அப்படித்தானே நான் சொல்லணும். இப்போ என் சகோதரரே, என் உடன் ஊழியக்காரர்களே, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று கருதி அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருக்கிறவர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயத்திலே தவறுகிறோம். ஒரு சொல் தவறாததுனால் அவன் பூரண புருஷன். போதும் வார்த்தை தப்பு இல்லைன்னா அவன் சரி, வார்த்தையில் தப்புனா பூரணம் இல்லையா? சரி. அப்போ குருட்டத்தனம் இப்படி வருது. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் எப்படி மற்றவர்களை அழிக்கிறார்கள் என்ற காரியங்களை நாம் பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கண்களை திறக்கணும். யார் திறக்கணும்? நான் தானே திறக்கணும். இல்லையா? ஊழியக்காரன் தானே திறக்கணும். இப்படி தான் இருக்குது சூழல். நிறைய பார்த்துட்டோம். அவருடைய கண்ணை நீ திறந்துவிடு. அவருடைய கண்ணை யார் திறக்கணும்? ஊழியக்காரன் நான் தான் திறக்கணும். அந்த வேலை எனக்கு தந்ததுனால தான் நான் வசனத்தை போட்டு உங்கள் கண்ணை திறந்து விடுறேன். எல்லாருடைய கண்களை, அது எனக்கு தந்த வேலை. சரி. அப்போ ஊழியக்காரர்களுக்கு கண்களை திறக்கிற வேலை கொடுத்துருக்கே தவிர இருக்கிற கண்ணையும் பிடுங்கி குருடர்களாக்க வேலை அது ஒரு கேட்டகரி செஞ்சிட்டு இருக்கு. குருட்டை ஆக்கிட்டு இருக்குல்ல, அப்படி செய்யக்கூடாதான். தெரியல, அது பார்வை உண்டாக்கு, அதை பார்த்து நடக்கட்டு, அப்படி சொந்தமாக நடக்கும்படி செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. சரி. இந்த குருட்டத்தை செய்கிறது யாரு? பிசாசு. 2 கொரிந்தியர் 4:4 அவன் தான் குருடாக்குறான். நீங்கள் எபேசியர் 2:2-3 அது எப்படி குருட்டத்தனம் வருதுன்னு பார்ப்போம். எபேசியர் 2:2-3 வாசிங்க. நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கம் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நில்லுங்க. அவன் பிசாசாக குருடாக்குறான்னு நம்ம வசனம் படித்தாச்சு. 4:4 இந்த பிசாசு எப்படி குருடாக்குறான்? அவன் ஆகாயத்து அதிகார பிரபு ஆவியாய் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சரியா? உள்ள வாசம் பண்ணுகிறான், செயல்படுகிறான். செயல்படுத்தி
அவர்கள் மனசு மாம்சம் தோன்றுகிறபடி அல்லது உலக வழக்கத்தில் நடக்கும்படி அவர்களை நடத்துகிறான். அப்போ பிசாசின் ஆவி மனிதர்களுக்குள்ள இருந்து குருடான வழிகளிலே, தவறான வழிகளிலே நடத்துகிறது. யாரை நடத்துதுன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ள சாத்தான வேலை செய்ய முடியாது. யார் யாரெல்லாம் பரலோக தேவ சித்தம் அறிஞ்சு அதன்படி செய்யலையோ, வசனத்தில் நடக்கலையோ, அதெல்லாம் தள்ளிட்டு ஓடுவாங்களோ, அவர்களுக்குள்ள தான் இந்த ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி வந்து அவர்களை குருட்டாட்டத்துக்கு நேராய், குழப்பத்துக்கு நேராய் அவர்களை பயன்படுத்தி அநேகரை குழப்புகிறது. நீங்கள் ரோமர் 1:7 படிங்க. ரோமர் 1:7 படிங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? இந்த குருட்டாட்டத்திலிருந்து எப்படி விடுவிப்பதுன்னு பார்ப்போம். ரோமர் 1:7 வசனம் படிங்க. அவருடைய நாமத்து நிமித்தம், அவருடைய நாமத்து விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் எங்களுக்கு அருள் செய்திருக்கார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவங்க குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமன் பிள்ளைகள்னு சொல்லிட்டேன். அவங்க கீழ்ப்படியவும் இல்லை, உணரவும் இல்லை. அப்போ இப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் உணராமலும் இருக்கிறவர்களுக்கு கண்ணை திறக்குது அப்படிங்கிறதாக சப்ஜெக்ட். புரியுதா? கண்ணை இல்லையா திறக்கணும்? எப்படி திறக்கணும்னா அங்கே சொல்லுவார், கீழ்ப்படியாதவர்களை வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிய பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? அந்த கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அந்த கிருபை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அது என்ன வார்த்தை? கீழ்ப்படிய பண்ணுகிற கிருபை. அதுதான் அப்போஸ்தல அழைப்புன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவ சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படிய பண்ணக்கூடிய கிருபை உள்ளவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சரிதானே? அப்போஸ்தலர்னா யாரு? பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி ஜனங்களை கீழ்ப்படிய பண்ணுகிற கிருபை பெற்றவர்கள் அப்போஸ்தலர். அது ஒரு தனி கிருபை. அது அவங்க தான் திறக்க முடியும், மற்றவங்க திறக்க முடியாதான். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 4:7 வசனத்தில், அப்போஸ்தலர் 6:4 அப்போஸ்தலர் சொல்கிற ஒரு வசனம் இருக்குது. நாங்களோ ஜெபம் பண்ணுறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சரி, வேறு சபையில் வேறு ஊழியம் எல்லாம் இருக்கா? இல்லை, நீங்கள் பார்த்துடுங்க. நாங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அவர் தேவ வசனத்தை தந்து கொண்டே இருப்பார். அதை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஜனங்கள் கீழ்ப்படுத்திடுவாங்க. இல்லை. அப்போ தேவனோடு அந்த அப்போஸ்தலர் தான் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்களுக்கு தான் விசுவாசத்துக்கு ஜனங்களை கீழ்ப்படுத்த பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்குறாரு. இல்லை. ஸோ ஒரு கிருபையை கொடுக்குறார். இதை மனசில் வச்சுருங்க. ஸோ அப்படியே நீங்கள் 7ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஆசாரியர்கள் பலர் அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று கீழே தொடர்ந்து போகுது. ஏன்? தேவன் அந்த கிருபையை அப்போஸ்தலருக்கு கொடுத்திருந்தார். 1 தெசலோனிக்கர் 1:5-6 வசனம் வாங்க. 1 தெசலோனிக்கர் 1:5-6 சீக்கிரம் வேகமாக வாங்க. 5:6 வரும்போது நீங்கள் ராஜ நிமித்தம் 1 தெசலோனிக்கர் 1:5-6 தானே? சரி சொல்லுங்க. ராஜ்யத்துக்கு எண்ணப்படும்படிக்கு தேவன் அத்தாட்சியாக இருக்கிறது. அடுத்தது வசனம் வல்லமைனாலும் வசனம் சரி சொல்லு. 5:6 தானே? சரி 5:6 கமான் வாசி. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில், அந்த வார்த்தை வெறும் வார்த்தை ஜாலம் மாத்திரம் இல்லை, வல்லமையோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஸோ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 6 முடிச்சா? நிமித்தம். சரி போதும். இப்போ பாருங்க, வசனத்தோடு மட்டும் இல்லை வல்லமையோடும் வெளிப்பட்டது. இந்த வார்த்தையை நீங்கள் சரியா போறீங்க. நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைன்னா அது ஏதோ வெறும் பிரசங்கம் இல்லைங்க. அதுக்கோட சேர்ந்து ஒரு வல்லமை வந்தது. என்னது வந்தது? வல்லமை. அது என்ன வல்லமைன்னு கேட்டால், பொதுவாக இது பிரசங்கமாக இருந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுறாங்க. வல்லமைன்னு சொன்னோடனே கை கால் உதறது, சத்தம் போடுது, பேய் போகிறது, அற்புதம் நடக்கிறது, அதுதான் வல்லமைன்னு இவங்க நினச்சிருக்கிறாங்க. இங்கே அந்த வல்லமையை சொல்லலை. ஏன்னா எத்தனையோ பேருக்கு பேயா போனவிய சத்தியத்துக்கு கீழ்ப்படியலை தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ பேருக்கு வியாதி குணாச்சு சத்தியத்துக்கு விசுவாசத்துக்கு வரையில தெரியுமா உங்களுக்கு? வல்லமை இருந்துங்க, அற்புதம் நடந்துங்க, செத்தவன் இளம்பனா, அவன் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியலை. இப்போ புரியுதா? அந்த வல்லமையை சொல்லலை, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய செய்கிற ஒரு வல்லமை. அவன் எவ்வளோ பெரியவன, அற்புதம் நடக்காது. யோவான் அற்புதம் செய்யலை, யோவான் ஒரு அற்புதம் செய்யலை. ஆனால் ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். நீங்கள் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில்
பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அற்புதம் கூட யோவான் செய்யலை. எவ்வளோ பயங்க, நான் இந்த பாவம் செய்தேன். இன்னைக்கு எங்கேயாவது இந்த வல்லமை அற்புதம் எல்லாம் சொல்லு ஆளுகள் செய்ய ஆளுகள் எங்கேயாவது அவங்கள்ட்ட வந்து நாங்கள் என்னெல்லாம் பாவம் செய்தோம், ஐயா எங்கள் பாவங்களை மன்னிக்கணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு நாளும் கிடையாது, ஒரு இடத்துலையும் கிடையாது. யோவான் ஒரு அற்புதமும் செய்யலை. ஆனால் அவர்களுக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படியத்தக்க ஒரு வல்லமை வெளிப்பட்டதுனால தான் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். லூக்கா 3:12-14 நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் ஐயா, நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்களாம். ஸோ அற்புதங்கள் நிறைய நடந்தாலும் விசுவாசத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படியலை. அற்புதங்கள் நடக்காமல் இருந்தாலும் ஜனங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுத்தாரு. அப்போ விசுவாசத்துக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிய பண்ணுகிற வல்லமை தான் அப்போ சில அனுபவம் அல்ல இல்லையா? அந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறான்னு தான் நாம் முந்தின வசனத்தை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6-7 படிங்க. 2 கொரிந்தியர் 4:6-7 நீங்கள் படிங்க. அல்ல இல்லையோ? இப்போ நமக்கு அது வேணும், அதுதான் நமக்கு தேவை. அதனால தான் ஆவியானவர் இப்படி கொண்டு போகிறார். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பண்ணும்படியாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களே பெற்றுக்கிறோம். அல்ல இல்லையா? அறிவாகிய வல்லமை, அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும், வேற வல்லமை இருக்காது. அவர்கிட்ட இருந்து வந்து அறிவாகிய ஒரு வல்லமை, அந்த பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இருக்கு. அப்போ விசுவாசத்துக்கு ஜனங்களை கீழ்ப்படிய பண்ணுகிற வல்லமை என்று சொல்வது இந்த அற்புத அடையாளங்கள் அல்ல, அது அதை தாண்டிய ஒரு விஷயம். அல்ல இல்லையா? நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஜனங்கள் குணப்பட்டுருவான், அவன் அழ ஆரம்பிச்சிருவான், இங்கே அற்புதமே நடக்காது. அதான் ஒரு வல்லமை, அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும். இந்த கிருபையினால தான் நாம் வந்து இந்த குருட்டு தனத்துக்குள்ளே சிக்கி போனவர்களை கண்களை திறக்கும்படி நான் உன்னை அனுப்புகிறேன்னு பவுல் சொன்னார்ல, அவருக்கு அந்த கிருபையை அவன் கொடுத்தாராம். அதுதான் அந்த வசனத்தில் சொன்னார், இந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிற கண்களை திறக்கக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அப்போஸ்தலராகிய நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொன்னார். அப்போ அந்த கிருபை நமக்கு இருந்தால் மட்டும்தான், அது பெரிய பிரசங்கமாராக இருக்க மாட்டாங்க, அற்புதம் செய்ய மாட்டாங்க. சில வேளை சாதாரணமாக ஒரு தமாஷா ஒன்று பேசுன மாதிரி இருக்கும், அதுவே அந்த ஆளை குணப்படுத்திடும். அல்ல இல்லையே? அதான் அந்த கிருபை, அதான் அந்த கிருபை. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு அவசியம். அந்த கிருபை தான் இந்த கண்ணை திறக்க முடியும். இயேசுநாதர் மாம்ச கண்ணை, குருடனுக்கு கண்ணை திறந்தார், நமக்கு தெரியும் இல்லையா? நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மாம்ச கண்ணை திறந்த இயேசு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குருட்டுத்தனத்திலிருந்தும் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அல்ல, ஏன்னா அந்த கிருபை அவர்கிட்ட இருக்கு. அந்த கிருபையை பயன்படுத்தி அவர் நம்முடைய ஆத்ம கண்ணை, மனக்கண்களை திறந்து விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். எபேசியர் 1:19 வந்து என்ன 1:10 தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுபோல விசுவாசிகளாகிய நம்மை எழுப்புவார். அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக். யாரு கண் கொடுக்கிறது? தேவன் தான் கொடுக்கணும், ஆண்டவர் தான் கொடுக்கணும். அல்ல இல்லையா? உங்களுக்கு பிரகாசம் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் சில வேளை அவர் கண்ணை திறக்கலைன்னா ஒரு வசனம் உண்டு இல்லையா? லீதியானுடைய மனதை தேவன் திறந்தறினான் இருக்கு. அல்ல இல்லையா? அவர் திறக்கலைன்னா போட்டு வச்சா நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒரு அசைவம் இல்லை, அனக்கம் இல்லாமல் ஆயிரும். அதான் திறந்தருளினார் அந்த விஷயம்தான். அப்போ மனக்கண்களை திறப்பது தேவன் திறக்கிறார், அதுக்குரிய கிருபை இருக்கிறது. அந்த கிருபை நமக்கு வேணும். அந்த கிருபை இல்லாமல் வேற என்ன நாடகம் நடத்தினாலும் ஜனங்கள் வந்து உணர மாட்டாவ, ஜனங்கள் வந்து என்ன செய்ய மாட்டாவ, குணப்பட மாட்டாவ. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் மற்றவர்களை குருடராக்கப்படாது. குருடராக கண்ணை என்ன செய்யணும்? திறந்து விடணும். மாம்ச கண்ணை திறந்து விட்டா போதாது, மனக்கண்ணை என்ன செய்யணும்? திறந்து விடணும். அதுக்கேற்ற கிருபை என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதுக்காக அந்த எழுப்புதலினுடைய செய்தி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ எழுப்புதல் வராதுக்கு என்ன காரணம்னு இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கோம். எத்தனையோ அற்புதம் பார்த்தாலும், கை கால் உதறி சத்தம் போட்டாலும் ஓட்டான்னு சொல்லி முளைக்கல இல்லையா? நான் உன்னை சொல்லி முடிக்க போகிறேன், நான் பல ரீதியான மக்களோடு பரிமாறுகிறேன், நான் இப்படி ஒரு காரியத்தை சிந்திப்பேன். ஆவி உள்ள கூட்டம், ஆவி இல்லாத கூட்டம் இல்லையா? தூய ஆவி பெற்றவர்கள், இல்லாதவள். இவர்கள் நல்ல ஆவி பெற்றிருக்கிறோம், கை கால் உதறோம், அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு உண்மை சொல்லணும், இந்த ஆவி பெற்று இந்த மாதிரி ஆடு ஜனங்களை விட ஆவி பெறாத ஜனங்கள் நல்ல புத்தியாக இருக்கிறத பார்த்துருக்கேன், நல்ல விவரமாக இருக்கிறத பார்த்துருக்கேன், வேத அறிவில் இருக்கிறது. எனக்கு ஆச்சரியம், வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அவிகள்கிட்ட கொள்ளாமல் நம்ம ஆளுகளுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் அந்நிய பாஷை கடை கொடுக்க அடிச்சு தான் வச்சான், ஒரு புத்தியும் கிடையாது.
ஒரு விவரமும் கிடையாது இல்லையா, ஒரு விவரமும் கிடையாது, ஒரு கனியும் கிடையாது, உருப்படையில. அவனுக்குள்ள இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு ஞானம் இருக்கு. இந்த ஞானம் எங்க வந்துடுற ஆச்சரியப்பட்டதுண்டு. அவன்கிட்ட சொல்ல முடியாது. மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம ஆளுகள் லட்சம், இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவோம் பண்ணாட்டு நம்ம ஆளுகள் லட்சணம் இருக்கு. அப்போ என்ன பிரிச்சுக்கிட்டான்னா, அப்போ நாரத மறக்கதான் கண்டுபிடிச்சதும் ஒரு கிருபை தான் இல்லையா பிரசங்கியாரு? நல்லது கெட்டது தெரியணும்னா அது ஒரு கிருபை தான். தேவனுக்கு பிரியமானது என்ன ஒரு கிருபை தான். ஆனால் இந்த ஆவி அந்த கிருபையை கொடுக்க இல்லையே. அதனால தான் அந்த ஆவியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பரிசுத்த ஆவி ஞானத்தின் ஆவி, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஞானத்தின் ஆவி புத்தியினுடைய. எனக்கு அப்படிதான் கிடைச்சது. நான் நினைப்பேன் நம்ம பைபிள் காலேஜும் போகல, ஒன்றும் போகல, இதெல்லாம் சர மாதிரி வந்துடுது. பைபிள் எடுத்தவொடனே வசனம் ஞாபகம் தேடுவேன், டேய் விஷயம் இருக்குது எங்கேயோ இருக்கும். அது பழைய காலத்துல அப்படிதான் மண்டல வந்துடும். நாங்கள் 2 பேரும் தேடுவோம். இன்னைக்கு தான் சர்ச் என்ஜின் இருக்கு. முன்னால எல்லாம் கண்காடஸ் 2 அண்ணா உண்டு, 2 பக்கத்துல எடுத்து தேடுவோம். இப்படி ஒரு வசனம் இருக்கு, அந்த வார்த்தை மட்டும் வரும், அற்புதம். ஆனால் இப்போ ஆவி பெற்ற ஆளுகளுக்கு ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் சத்தமும் முழக்கமும் ஆடி ஆராதிப்போம் பாடி ஆராதிப்போம். பைத்தியக்கார ஆடிட்டு கிடக்கான லைட்டு போட்டு. இல்லை உங்களுக்கு விவரம் இல்லையாடா, புத்தி இல்லையாடா, பரலோக ஞானம் வரையிலையாடா, ஆவியின் கண்ணி வரையிலையடா, தேவச்சித்தம் செய்யணுங்கிற வைராக்கியம் வரையிலையே, ஒரு குப்பையும் வரையில. அதான் லேகம் திட்டுது. இப்போ புரிஞ்சு இல்லையா? அப்போ நமக்கு எழுப்புதல் வரணும்னா இந்த கிருபை வேணும். பிரசங்கியார், ஆண்டவரே எல்லாம் கிடைச்சோம், எங்களுக்கு இந்த கிருபை இல்லாம போன நிலையாக்கும் குட்டிச்சோராகி போனோம். கேட்கணும் இல்லையா? எங்களுக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படியத்தக்க கிருபைய எங்களுக்கு தரணும். மற்றவங்களை விசுவாசத்துக்கு கீழ்ப்படியத்தக்க படிய பண்ணுகிற கிருபைய அதையும் தரணும் இல்லையா? ஊழியக்காரர்களுக்கு வேணும் இல்லையா? இனி நாங்க எப்படி குருடருக்கு வழிகாட்டுற குருடமாரா இருக்கப்படாது இல்லையா? அநேகரை பாதாளத்துக்கு கொண்டு போற ஆளெல்லாம் இருக்கப்படாது. ஒரு நல்ல தீர்மானம் இப்படிதான் நம்ம போனோம். அப்படி உங்களுக்கு உணர்வு வந்துட்டாலே அப்படியே உங்களுக்கு உணர்வு வந்துடும், உங்களுக்கு விழிப்பு எழுப்புதல் வந்துடும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்துடும், அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு வந்துடும், புற வீடுகளெல்லாம் சபையாம மாறி போயிடும். புறம் உங்களை பிடிச்சு நடத்த முடியாது, அந்த நிலைமைக்கு வந்தாயிரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.